சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம். எல்லாருக்குமே மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வார்த்தையும் கூட சொல்லலாம். இதை சொல்லிட்டாவே யார் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இரவு நேரத்தில், அதுவும் நம்ம தூங்கிட்டு விழிப்போம்லே அந்த நேரத்தில் நீங்கள் ஒதுக்குங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுஜாமமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலை நேரம், அதாவது முதல்ல நீங்கள் எப்போ விழிப்பீங்க, தஹஜத்துடைய நேரத்தில் விழிப்பீங்களா, அப்போ ஓதுங்க. இல்லை ஃபஜ்ருடைய நேரத்தில் விழிப்பீங்களா, அப்போ ஓதுங்க. அந்த மாதிரி சமயத்துலையாவது நீங்கள் ஓதிக்கலாம். நடுவில் முழிச்சாலும் நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு எப்போ முழிக்கிறீங்களோ அது நடுவுலையோ இல்லை காலையிலையோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை ஓதி பாருங்க. ஓதுங்க. உங்களுடைய எத்தனையோ தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த வார்த்தைகள் போதும்னு சொல்லலாம். அல்லாஹுடைய நற்செய்திகள் உங்களை தேடி வரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, நமக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நம்மள்கிட்ட கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளாக நம்ம இதை சொல்லலாம். அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தை. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. இதை யார் ஓதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியிருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நபிமார்களாக இருக்காங்க. அந்த நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்துக்காக 900 வருடங்களுக்கு மேலே எத்தி வைக்கிறாங்க தீனை. ஆனால் ஏற்றுக்கவே மாட்டிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ பைத்தியக்காரர், நீ என்ன பண்ணுற, சூனியக்காரர்னு சொல்லிட்டு அவங்க எதை சொன்னாலுமே பைத்தியக்காரர், சூனியக்காரர், அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த மக்கள் மட்டம் தட்டுறாங்க. பார்த்துக்கோங்க, 900 வருஷம் அப்படியே பண்ணியிருக்காங்க. யாராக இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்க, ஒரு கட்டத்தில் தாங்கவே முடியாது, வெறுத்து போயிடுவாங்க. எவ்வளோதான் இவங்களுக்கு சொல்கிறது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும்ல. அந்த ஒரு நிலைமை எப்போ வருதுன்னா 900 வருஷத்தில் தான் வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் செய்துட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறாங்க, முடியல யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், சரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளோ சொல்லியும் அந்த மக்கள் இப்படி இருக்காங்களா, அப்போ அவர்களுக்கு நம்ம கடைசி ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீ படகை கட்டுங்க, அந்த படகை கட்டி முடிங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருந்துறவங்க எல்லாமே அதுக்குள்ளே வந்துருட்டும் அந்த படகுக்குள்ளே அப்படின்றாங்க. படகை கட்டி முடித்தாங்க. நம்பக்கூடிய மக்களை, உங்களை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவர்களை கூட்டிகிட்டு அதில் ஏறுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் நம்பக்கூடிய மக்கள், அதே மாதிரி உயிரினங்கள், வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் ஒரு ஜோடியை கூட்டிகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கப்பலில் ஏறுறாங்க. அப்போவும் கூப்பிட்றாங்க. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வராது, வெள்ளம்லாம் வராது, அதை மீறி வெள்ளம் வந்தாலும் நாங்கள் அந்த மலை மேலே ஏறி நிற்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் கீழே கிண்டல் பண்ணுறாங்க. ஏறினதுக்கு பிறகு நமக்கு தெரியும் வெள்ளம் வந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழிக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் ஏறும்போது சொல்லி அந்த பயணத்தை தொடங்கின வார்த்தை என்ன தெரியுங்களா, பிஸ்மில்லா. பிஸ்மில்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு பிஸ்மில்லா என்ன ஆச்சுன்னா மனித குலத்துடைய இன்றைய வாழ்வை வரை பார்த்திங்கன்னா அதுதான் ஆரம்பமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு எல்லா மக்களும் அழிஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அவங்களுடைய அந்த கப்பலில் ஏறினவங்களுடைய வாழ்க்கையே புதுசாக தொடங்குது. அந்த படகு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பயணிக்குது. எவ்வளோ நாள், ரொம்ப நாள் பயணிக்குது. வருஷக்கணக்காக பயணிச்சு தான் என்ன ஆகுது, ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா தண்ணிலாம் வற்றியிருக்கான்னு பார்த்துட்டு பறவையை அனுப்பிவிடுறாங்க. அந்த பறவை செய்தி சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மலை மேலே, அதாவது ஜூத் மலை மேலே அந்த கப்பல் ஒதுங்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சமுதாயமே இப்படி நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ அவங்களுடைய பயணம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்மில்லாவை கொண்டு தான் எல்லா சோதனைகளும் அவர்களுக்கு தீர்க்கப்பட்டுச்சாமா, எல்லா தேவைகளுமே நிறைவேற்றப்பட்டுச்சாமா. அந்த பிஸ்மில்லா சொன்னதுக்கு பிறகு தான் அல்லாஹ் பார்த்திங்கன்னா அந்த முஃமின்களையே என்ன பண்ணியிருக்கான், எல்லாமே காப்பாற்றிருக்கான். அதை கொண்டு தான் பரக்கத் செய்திருக்கான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், யார் நம்மளுடைய பிஸ்மில்லாவை சொல்லி ஒரு காரியத்தை தொடங்குவார்களோ அவர்களுக்கு நம்ம பரக்கத் தருவோன்ட்டு. இதை தான் ஒரு ஆலிம் சொல்லி சொல்கிறாங்க, வெறும் பிஸ்மில்லான்னு சொன்னதுக்கே, ஒரு தடவை சொன்னதுக்கே அல்லாஹ் எவ்வளோ பரக்கத் செய்துட்டான் தெரியுங்களா. எல்லா சிரமத்தையும் அவர்களுக்கு லேஸ் பண்ணி அவர்களுக்கு பரக்கத்தானதே அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி நாம்களும் நம்மளுடைய நாள் பொழுதை தொடங்கும் போது நம்ம பிஸ்மி சொன்னோம்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் தேவையானது கிடைக்கும், நல்ல நல்ல விஷயங்களாக உண்டாகும், பரக்கத்துகள் அதிகரிக்கும் எந்த விஷயத்தை தொடங்கினாலும். ஆனால் நம்ம என்னைக்காவது பிஸ்மி சொல்லியிருக்குமா, கிடையவே கிடையாது. நடுவில் நம்ம நைட்டு எந்திரிப்போமே, அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் பிஸ்மி சொல்லணும். பிஸ்மி சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா 3 தடவை அஸ்தோஃபிருல்லா ஓதணும். ஏன் அஸ்தோஃபிருல்லா ஓதுறோன்னா, பிஸ்மி சொல்கிறது அந்த நாளுடைய பரக்கத்துக்காக. அஸ்தோஃபிருல்லாங்கிறது யார் முதல்ல, அதாவது இரவு நேரத்தில், நடு இரவோ அப்படி இல்லை தஹஜத் நேரமோ அப்படியே இல்லை காலையில் ஃபஜ்ர் நேரமோ, இந்த 3 நேரத்துலையும் முதல்ல அஸ்தோஃபிருல்லா ஓதுறாங்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹோ அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து கருணை பொழிறான்னு வந்திருக்கு. அப்போ பிஸ்மி சொன்னீங்கன்னா நாள் முழுவதும் தேவை நிறைவேறும், பரக்கத் கிடைக்கும். அஸ்தோஃபிருல்லா சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய பாவங்கள் கழிக்கப்பட்டு அல்லாஹுடைய கருணை அதிகமாகும். அதனால
அதனால் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதோ இல்லை நடு இரவு முழிப்பு வரும்போதோ நீங்கள் பிஸ்மி சொல்லி அல்லாஹ்விடத்தில் அஸ்தோஃபிருல்லா ஓதிட்டு நாளை தொடங்கி பாருங்கள். அப்படியே தூங்கிட்டு இருக்கப்போ முழிச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்மி சொல்லி அஸ்தோஃபிருல்லா 3 தடவை ஓதிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுங்க. அந்த நேரம் அல்லாஹ் கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் நம்மளுடைய துவாக்கள், நம்ம சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கொண்டு நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே ஏற்கப்படும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.